கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் வந்து நம்மையும் பிதாவையும் சமாதானப்படுத்தினது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தியிருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குமானால் அது கிறிஸ்து தான். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. எங்களை குறித்து பெருமை பாராட்டு ஒன்றுமே கிடையாது, தேவனுடைய. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஈவு. ஆமேன். ஆமாம், நீங்கள் நல்ல தொழில் செய்கிறீங்களா? தேவனுடைய ஈவு. உங்கள் பிஸ்னஸ் நல்லா வருதா? தேவனுடைய ஈவு. ஆமேன். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா? தேவனுடைய ஈவு. ஆமேன். சொல்லுங்கள், தேவனுடைய ஈவு. ஆமேன். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. ஆமேன். நீங்கள் மிகவும் அருமையான ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், கோடீஸ்வரர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள் இருக்கும் பொழுது இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கு எத்தனையோ படகுகள் இருக்கிறது, எத்தனையோ பேர் கடலுக்கு போயிட்டு மீன் இல்லாமல் கரையில் வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க வலைய. ஆனால் பேதுருவின் படகுல இயேசு ஏறினார் பாருங்க. அது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கத்தக்கன இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய படகிலே இயேசு ஏறி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு எந்த படகுல ஏறினாலோ அந்த படகு அற்புதத்தை கண்டது. ஆமேன். அந்த படகு ஒன்றுமில்லாமல் வெறுமையா ஏமாற்றம் அடைந்து சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் வந்திருந்தது. இயேசு அந்த படகிலே ஏறின பொழுது அந்த படகுதான் பெரிய அற்புதத்தின் படகாய் மாறினது. ஆமேன். அனைவருக்கு ஆச்சரியமாயிற்று. ஆமேன். ஒரு நாள் பேதுரு தெரியுங்களா? நம்ம அண்ணன் பேதுருவை யாருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் பேதுருவை? ஆமாம், ஞாபகம் இருக்கா? அவர் படகுல மீன் பிடிக்க போயிட்டு எப்படி வந்தார் ஒரு நாள்? அவர் இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறவர் தான், நல்லா மீன் பிடிக்கிறவர், நல்லா திறமை உள்ளவர். அவருக்கு மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு நாள் அவருடைய அனுபவம் தோற்று போனது, அவருடைய பழக்கம் தோற்று போனது, அவருடைய அறிவு தோற்று போனது, அவருடைய ஞானம் தோற்று போனது, அவருடைய எண்ணங்கள் தோற்று போனது. வெறுமையாக கரைக்கு வந்தார். இயேசு அந்த படகில் ஏறின பொழுது திரும்ப இயேசு சொல்றார், இப்போ போய் நீ வலைய போடுன்றார். இயேசு ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் திரும்ப செய்ய ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எதிலே தோற்று போனானோ அதிலே வெற்றி அடைவான். ஆமே. இயேசு சொல்கிறாரு, நீ போய் ஆழத்திலே வலைகளை போடு. அப்பொழுது என்ன ஆனது? பேதுருடைய படகு வலைகள் கிளியத்தக்கதாய் ஆண்டவர் பேதுருக்கு மீன்களை கொடுத்தார். எங்கே அவன் தோற்றுப்பானானோ, எங்கே ஏமாந்து வந்தானோ, எந்த இடத்திலே தலை குனிந்தானோ, எந்த இடத்திலே நம்பிக்கை இழந்தானோ அதே இடத்திலே கர்த்தர் திரும்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வலைகளை போடுகிறான். இதுக்கு முன்பதாக அவன் வலைகளை போடுறது அவனுடைய பலத்தின் படியிலே, அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில், அவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அறிவில் போட்டான். ஆனால் இப்போ சொல்கிறான், எல்லாமே இழந்து போயிட்டு, ஆண்டவரே ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன், என்னுடைய பலத்தினால் பிரயாசப்பட்டேன், என்னுடைய ஞானத்தினால் பிரயாசப்பட்டேன், அவங்க சொன்னதை கேட்டேன், இவங்க சொன்னதை கேட்டேன், உலகம் சொன்னதை கேட்டேன், வைத்தியர்கள் சொன்னதை கேட்டேன், எல்லாமே ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே. ஆனால் ஒன்று செய்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன். போட்டான் பாருங்க. அது வரையும் பேதுரு ஒரு நாளும் பார்த்துடாத மீன்களை பார்த்தான். ஆமேன். பாருங்க, பேதுரு மீன்களை பிடித்து கொண்டு இருக்கும் வரை அவன் பிடிக்கிறது அவன் வீட்டுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தான். ஆனால் அன்றைக்கு பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வலைகளை போட்ட பொழுது அவன் தன்னுடைய நண்பர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாறிவிட்டான். ஆமேன். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வேலை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமேன். ஆகவே இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன். என்ன சொல்லுகிறேன்? இயேசு உங்கள் படகுல இருக்கிறாருங்க. ஆமேன். இனி உங்கள் படகுல வந்து இல்லை என்கிற வார்த்தை இருக்காது. ஆமேன். வெறுமை என்கிற வார்த்தை இருக்காது. ஏனென்றால் நிறைவானவர் உங்கள் படகில் இருக்கிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைவானவர் இருக்கிறார், உங்கள் சபையிலே நிறைவானவர் இருக்கிறார், உங்கள் குடும்பத்திலே நிறைவானவர் இருக்கிறார். ஆகவே சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே கிடையாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வெறுமைக்கு, ஏமாற்றத்துக்கு, பஞ்சத்துக்கு, ஹல்லேலூயா,
பஞ்சம் வெளியில் வரலாம், உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் வராது. பஞ்சமும் வராது, லஞ்சமும் வராது. ஆமென். ஏன்னா ஈசாக்குடைய தேவன் எப்படி என்றால் பஞ்ச காலத்திலே அவனை 100 மடங்கு பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஆமாம். இன்னைக்கு காலையில் பாடினாங்க பிரதர், இயேசு நாமம் தான். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலானது இயேசுடைய நாமம். உங்கள் தரித்திரத்துக்கு மேலானது இயேசுவின் நாமம். உங்கள் தேவைகளுக்கு மேலானது இயேசுவின் நாமம். இன்னைக்கு அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த நாமம் உங்களுடைய சொந்த நாமமாய் மாறி இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவீர்கள். ஒரு பாடலை நாங்கள் அமது பாடுவோம். பின்பதாக ஒரு 2 பாடலை நாம் எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு நல்லவர். இந்த உலகத்தில் நான் பார்த்த எல்லாரையும் பார்க்கிலும் இயேசு நல்லவர். இந்த உலகத்திலே நான் நம்பின எல்லாரையும் பார்க்கிலும் இயேசு நல்லவர். எத்தனை பேர் இந்த காலையில் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். கரங்களை வைத்து எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கால வேளையிலே? என் கர்த்தர் நல்லவர், ஓ மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். நீங்க பாடுறீங்களா? என் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். கரங்களை உயர்த்துவோமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். இந்த காலவெளியிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்னை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்? என் கண்ணீரை துடைப்பதற்கு யார் இருக்கிறார்? நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் எண்ணப்படாதவன் என்று நீங்கள் உங்களை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இந்த காலவெளியிலே உங்களை குறித்து கரிசனையுள்ள ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்கள் காரியங்களிலே மிகவும் அக்கறையுள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே கவனமுள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் மற்றும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலவெளியில் இந்த சபைக்குள்ளே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவு. எஸ், ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனாவர். எத்தனை பேர் இந்த காலையில உணர்றீங்க அவர் உங்களுக்கு நல்ல தகப்பன் என்று? கரங்களை வச்சு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். பாருங்க, இங்க ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்னது? தண்ணீர். ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்ன? தண்ணீர். தண்ணிக்கு ஆதாரம் என்னங்க? தண்ணிக்கு ஆதாரம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? சிமெண்ட். முதலாவது என்ன தேவைன்னா கல் தேவை. கல்லை கட்டுறதுக்கு என்ன தேவை? என்ன? ஆமாம், நம்ம பிரசங்கெல்லாம் நீங்களும் நாங்களும் சேர்ந்து பண்ணுறது தான் பிரசங்கம். ஓகே, நீங்களும் பேசணும், நானும் பேசுவேன். நம்ம ஒரு முடிவுக்கு கடைசியாக வருவோம். ஆமே. வீடு கட்ட என்ன தேவை?
வெல் டன், கிளவர். ஞானமுள்ள பிள்ளைகள். ஆமேன். இந்த தேசத்துக்கே இந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருப்பார்களாக. ஆமேன். கல் தேவை. ஆமேன். அது மாதிரி ஒரு வீடு கட்ட ஒரு மூலக்கூறு என்னென்றா கல், சிமெண்ட், இதெல்லாம். தண்ணீருக்கு என்ன தேவைங்க? தண்ணீர், இந்த உங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம் எப்போ வரும்? குளிர்காலத்துலையா? மழை இல்லாத. புரியல. மழை தண்ணிக்கு பஞ்சம் எப்போ வரும்? மழை இல்லாத. வெயில் காலத்தில். மழை இல்லாத. என்ன இல்லாததுனால? மழை இல்லாததுனால. ஏன்னா மழைனால தான் தண்ணீர் தண்ணீர் வருது. இந்த பூமியில் எப்படி நீங்கள் தண்ணி, நமக்கு தண்ணி கிடைக்குதுன்னா மழை பெய்கிறதுனால. ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து வெயிலை மாத்திரம் நீங்கள் பார்த்த உடனே உங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம் வந்துடும்ல. ஆமாம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நியூஸில், தண்ணீரை சிக்கனமாக உபயோகிக்கவும். எப்போ சொல்லுவாங்க? மழை இல்லாத காலத்தில் என்ன சொல்லுவாங்க? அப்போ தண்ணீருக்கு ஆதாரம் என்னது? மழை. மழை. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு வீடு கட்டணும்னா கல், மண், சிமெண்ட் தேவை. ஆனால் இந்த கல், மண், சிமெண்ட் வாங்கணும்னா பணம் தேவை, துட்டு தேவை. என்ன தேவை? காசு தேவை, பணம் தேவை. ஸோ எல்லாவற்றுக்கும் ஒன்று தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் ஒன்றை செய்ய, ஒன்றை வைத்து தான் ஒன்றை செய்ய வேண்டும். பணத்தை வைத்து தான் நீங்கள் பொருட்களை, கல்லை வாங்கணும், மண்ணை வாங்கணும், சிமெண்டை வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி அப்புறம் ஒரு மேஸ்திரியா சொல்லுவாங்க என்ன, ஆமாம், கட்டுமான பணி செய்கிற ஒரு மனிதனை பிடித்து நீங்கள் கொத்தனார் அவரை பிடிச்சி, அப்புறம் ஒருத்தர் வந்து மெப் போடுவாங்க. மெப் எழுதுறவங்க இருக்கிறாங்க, என்னது, இன்ஜினியரை வச்சு இப்படி தான் இந்த கட்டணம் வரணும், இப்படி தான் இந்த வீடு வரணும்னு இத்தனை வேலைகளையும் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு என்ன பண்ணும்? கட்டப்படும். ஸோ அது மாதிரி இந்த உலகத்தில் எதை செய்தாலும் ஒரு ஆதாரம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவை. பணம் இல்லாட்டி வீடு கட்ட முடியாது. கல் இருக்கும், மண் இருக்கும், சிமெண்ட் இருக்கும், பணம் இல்லாட்டி அதை வாங்க முடியாது. இப்போ ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கட்டும், பணம் கிடைக்கட்டும். என்ன சொல்லுவீங்க? பணம் கிடைக்கட்டும், பணம் கிடைக்க ஜாம் பண்ணுங்க பாஸ்டர்ங்க. நாம் யாரும் வீடு கிடைக்க ஜாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். வீடு கட்டுறதுக்கு. ஆமாம். அப்போ நாங்கள் என்னத்தை தான் விசுவாசித்தாலும் எதை தேடுகிறோம்? ஆதாரத்தை தேடுகிறோம், மூலக்கூரை தேடுகிறோம். பாருங்க, ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யும் பொழுது அவர் ஆதாரத்தை வைத்து செய்கிறதே கிடையாது. எதை வச்சு செய்கிறது கிடையாது? ஆமாம். ஞானிகளை வெட்கப்படுத்தோம்னா அவர் இன்னொரு ஞானியை கொண்டு வந்து வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து தான் வெட்கப்படுத்துவார். அவருடைய பாலிசியே வேறங்க. சில நேரத்தில் நம்ம இன்னும் சில அற்புதங்களை அடையாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால், நம்ம லாஜிக்கில் அவரை பார்க்குறோம். லாஜிக்னா இது இருந்தால் தான் இது நடக்கும், இப்படி இருந்தால் தான் இப்படி ஆகும். சில பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார் என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் தான் சீதனத்தை கொடுத்து என் பிள்ளைய கரை சேர்க்கலாம். ஆமாம். ஆனால் ஈசாக்கு என்னன்னு கேட்டால், ரெபேக்காளுடைய தாக்கி வெகுமதிகளை கொடுத்து ரெபேக்காலை கொண்டு வந்தான். இதுதான் பைபிள். நம்ம ஆக்கள் ரொம்ப நல்ல ஆக்கள். எல்லாத்துக்கும் வேதத்தை பார்ப்பாங்க, அவங்க தேவைக்கு மாத்திரம் வெளியில் பார்ப்பாங்க. கலாச்சாரத்தை, என்னத்தை பார்ப்பாங்க? கலாச்சாரம். எங்கள் ஊர் கலாச்சாரம் இது தாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாதோ அந்த நேரம்லாம் கலாச்சாரத்துக்கு மாறிடுவாங்க. எதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமோ அப்பொழுது பைபிளுக்கு மாறுவாங்க. நான் சொல்கிறேன், இந்தியாவுடைய சூழ்நிலை மாறணுமா தான் சபை மாறணும். ஆமென். விசுவாசிகள் மாறணும். விசுவாசி சீதனம் கேட்குறத விடணும். அப்போ தான் வெளியில் இருக்கிறவன் சீதனம் கேட்குறத விடுவான். தெரியல, நான் இது எங்கேயுமே பேசுனதில்லை, இங்கே ஏன் பேச, இது என் சப்ஜெக்டிலே இல்லைங்க. சரி, கர்த்தர் நல்லவர், நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆமென். பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் தேவையாக இருக்கிறது. ஆமாம். ஒரு திருமணம் நடத்தணுமா இருந்தால் எப்படியும் பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒரு திருமணமும் நடத்த முடியாது. எங்கள் ஊரில் பிள்ளையே பெற்றுக்க முடியாது. எங்கள் ஊரில் ஒரு டீ குடிக்கணுமா இருந்தால் அவன் கொஞ்சம் நல்ல பணம் உள்ளவனாக இருக்கணும்.
ஏன்னா எங்கள் ஊரில் டீயும் கிட்டத்தட்ட ஆக சாதாரண கடையில் குடித்தாலே ஒரு 180 ரூபா வரும். ஆமேனும். இங்கே வந்து நாங்கள் 150 ரூபாய்க்கு சாப்பிட்டு டீ குடித்து கை கழுவி அந்த வைக்கிறவனுக்கு டிப்ஸும் கொடுத்துட்டு போகிறோம் 150 ரூபாய்க்கு. கர்த்தர் நல்லவர். உங்கள் தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இந்தியா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டால் நீங்கள் இருக்கிறதுனால. ஆமேன். நீதிமான்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். ஆமாம். அதனால் நாங்களும் இந்த தேசத்தை பற்றி பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசணும். நடக்காது, ஆகாது, சரி வராதுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் எங்கள் வாயை வைக்கல. எங்கள் வாயில் அவர் தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். தேவன் எதை பார்க்கும் பொழுதும் வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் பார்க்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. பாலைவனத்தையும் வறண்டு போயிருக்கிற இடத்தையும் நீரூற்றுகளாய் மாற்றுகிறவர். ஆமேன். அப்படின்னா நீரூற்றாய் அவர் அதை பார்க்கிறார். ஆமாம். நாங்கள் பார்க்குற விதமாக எதையும் பேசக்கூடாது. விசுவாசிகள் பார்க்கிறதை விரும்புகிற விதமாய் பேசணும். ஆமேன். பார்க்குறது எப்படி பேசணும்? வேதம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்ததாம்? இருள் இருந்தது. அப்போ என்ன வரணும்னு தேவன் விரும்பினாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான். நீங்க விரும்புகிறதை பேசுங்கள், அதை தேவன் செய்வார். ஆமென். ஆமா. இது எப்படி ஆகுங்க? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இது நடக்குமா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இந்த நாட்டுடைய நிலைமை சரி வராதுங்க, இங்கே இருக்கிற அரசியல் அது இதுவும். எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அரசாங்கம் அல்ல, தேவனுடைய சபை சூழ்நிலை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். நான் ஒரு முறை எங்கள் ஊரில் ஒரு ஜெபம் பண்ணவே, பெருசாக ஒன்றும் ஜெபம் பண்ணல. கர்த்தாவே அநீதியின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடும்னு தான் சொன்னேன். அவ்வளோ தான் சொன்னேன் பாருங்கள். அப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். இங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறேன் எங்கள் ஊரில் அநீதியின் சிங்காசனம் கவிழ்ந்து ஓடுறத பார்த்தேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்து பேசுகிறீர்களோ அது நடக்கும். ஓகே. இப்போ தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. மனுஷனுக்கே குடிக்க தண்ணி இல்லை. அப்பொழுது அவங்க எங்கே வராங்கன்னு கேட்டால் தீர்க்கதரிசி இடத்திலே வருகிறார்கள். வரும்பொழுது தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதுக்கு பரவாயில்ல, ஓகே, நல்ல சொல்கிறார், நல்ல விஷயம், வாய்க்கால் வெட்டணும். இப்போ என்ன சொல்றான்னு கேட்டால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்க வெட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. காத்து இல்லை, உண்மை தாங்க. பேங்க்ல பணம் இல்லை, உண்மை தாங்க. என் புருஷன் சரியில்லை, உண்மை தாங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன நடக்கும்னு தெரியல, உண்மை தாங்க. எப்படி போவோம்னு தெரியல, உண்மை தாங்க. மழை இல்லைங்கிறது உண்மை தாங்க. மழை இல்லாததுனால மழையினால தான் தண்ணீர் வரும். தண்ணீருக்கு ஆதாரம் என்னது? மழை. ஆனால் சொல்றாரு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. ஆனால் என்ன செய்யணுமா? இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆமென். அப்படின்னா தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நீயும் காற்றை பார்க்காத, மழையை பார்க்காத, எப்படி ஆகும், அப்படி ஆகுமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, ஏன் கதையே இப்படி இருக்கு பாஸ்டர், என்கிட்ட வந்தா நீங்க சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. அதாவது கர்த்தர் சூழ்நிலைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் அல்ல. இல்லை. நீங்க அங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், அங்கிருந்து வரும். எங்க மாமா அமெரிக்காவில இருந்து அனுப்புவாங்க, சித்தப்பா லண்டன்ல இருந்து அனுப்புவாங்க, பெரியம்மா பிரான்ஸ்ல இருந்து அனுப்புவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், பிரான்ஸ்ல இருந்தும் வராது, அமெரிக்காவில இருந்தும் வராது, டென்மார்க்ல இருந்தும் வராது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஆமென். நீங்க எங்கேயோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எங்கேயோ ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க யாரையோ மனுஷனுடைய சிபார்சை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. சிபார்சு ஓகே பாஸ்டர், ரெக்கமெண்டேஷன். நீங்க மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. நீங்க மனுஷனை ஜாலரை அடிச்சு மேலே வர பார்க்குறீங்க. நான் சொல்றேன்,
மனுஷனுக்கு ஜாலர் அடிக்காதீங்க, மனுஷனுடைய ரெக்கமெண்டை விரும்பாதீங்க, அதை நம்பாதீங்க. அவன் ஜாலர் அடிச்சவங்களை குழியில் தள்ளிடுவான். நான் சொல்கிறேன், உங்கள் உயர்வு கர்த்தராலே வரும், உங்கள் ப்ரொமோஷன் கர்த்தராலே வரும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இவன் சொல்கிறான், நீ காத்தையும் காண மாட்டேன் மலையும் காண மாட்டேன், ஆனால் இவனுக்கு தான் தண்ணி கேட்க போனான். இவர் என்ன சொல்கிறாரு, ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள், மனுஷனுக்கே எங்க தண்ணி இல்லாமல் இருக்கு, இவர் சொல்றாரு உன் ஆடு மாடுக்கு கூட மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் காத்து இருக்காது, மழை இருக்காது. நீ காற்றை பார்த்துட்டே இருக்காத, மழையை பார்த்துட்டே இருக்காத, நீ செய்ய வேண்டிய வேலையை செய். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தால் தேவனுடைய ஆமென். அப்போ நீங்க என்ன செய்யணுமோ, எதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் காடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுமா. ஆமென். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம். நீங்க சில விஷயத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. பாஸ்டர், நான் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் இந்த கடனை கட்ட இயலாது பாஸ்டர், என் சொத்தெல்லாம் வித்தாலும் இந்த கடனை கட்ட முடியாத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல, நீங்க உன்னை விற்க வேணாம், 10 வருஷம் கஷ்டப்படையும் வேணாம். உங்க பிரச்சனை இந்த பகல் வேலை சொல்லுங்க, கர்த்தருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த குடும்பம் சேரவே சேராது, இனி ஏன் இந்த குடும்பத்தில் சேர்றதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை தேவன் கொடுப்பது அவருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் சமாதானத்துக்கு ஏதுவான வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். ஆமென். நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள், வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பியுங்கள். ஆமென். விசுவாசத்தினாலே கிரியை செய்ய ஆரம்பியுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். விசுவாசம் எப்படி நிரூபிக்கப்படுகிறது? கிரியையினால் நிரூபிக்கப்படுகிறது. ஆபிரகாம் தான் போகிற திசை இன்னதென்று அறியாதிருந்தும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஆபிரகாம் எங்க போறேன்னு தெரியல, ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. அவனுடைய சரீரம் செத்திருக்கிறது, சாராளுடைய கற்பம் செத்திருக்கிறது, அவள் மலடி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. ஆதாரமே இல்லை, சாராளுடைய கற்பம் செத்திருக்கிறது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே என்ன பண்றான்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்பீங்க, ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஆமென். அதாவது ஆண்டவர் எப்பயும் அவருடைய அற்புதத்தை செய்வதற்கு உங்க கையில தான் கீயை வச்சிருக்கிறார், உங்க கையில தான் சாவியை வைத்திருக்கிறார். சாவி என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆமென். ஆபிரகாம் ஸ்டெப்பை தான் எடுத்து வச்சாரு, மற்றதெல்லாம் கர்த்தர் தான் செஞ்சாரு. ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். ஆமென். மறுநாள் காலமே பழி செலுத்தும் படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. பாருங்க, விசுவாசத்தினாலே ஒரு மனிதனுடைய கிரியை அவனுக்கு மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, தேசமே தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சாதாரணமாய் வேலை செய்கிற ஆண்டவர் அல்ல, ஒன்றை வைத்து செய்கிறவர் அல்ல, ஒன்றும் இல்லாததிலிருந்து செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆதாரத்தை வைத்து வேலை செய்கிறதே கிடையாது. தேவனிடத்திலே வரும் பொழுது நீங்கள் விசுவாசித்து தான் வர வேண்டும், பார்த்து வரக்கூடாது. ஆமென். எப்படி ஆகும்ன்ற கேள்வியில வரக்கூடாது. ஆகும். சொல்லுங்க, ஆகும். ஆகும், உம்மால் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும்,
எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அவ்வளோதாங்க கதை. என்ன இருக்குங்கிறத வச்சு சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லாத நேரத்தில் அவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே உம்மால் ஆகும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்வாழ்வு உண்டாக உம்மாலே ஆகும், என் பிள்ளைகளுடைய திருமணம் நடப்பதற்கு உம்மாலே ஆகும், என் பிள்ளைகளுக்காக நான் சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு கிடையாது, அதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரே உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம், கர்த்தரே உங்களின் ஆசீர்வாதம், கர்த்தரே உங்கள் பலனாய் இருக்கிறார், கர்த்தரே உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரே உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரே உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரே உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்டா, வழிகளே அடைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல, வழிகளே இல்லாத இடத்துல வழிகளை உங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இவர் ஆச்சரியத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே, ஏன் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காதது ஏன்னு கேட்டா, நம்ம தண்ணியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், தண்ணிக்கு மழையை பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, மழையை பார்க்க மாட்டேன் ஆனால் தண்ணீரை நான் தருவேங்கிறாரு. ஹல்லேலூயா. கானா ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது திராட்சை ரசம் செய்யறதுக்கு தண்ணீர் பயன்படுத்த மாட்டாங்க. ஆமே, எத்தனை பேருக்கு தெரியும்? திராட்சை ரசத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டால், அதுவும் திராட்சை வந்தோன்னே செய்ய முடியாது. அது பல மாதங்கள் அதை போட்டு ஆலையிலே அதை மிதித்து அந்த சாறை எடுத்து அதை பல மாதங்கள் திரும்ப வைத்து தான் அது திராட்சை ரசமாக மாறும். அதுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு பெரிய ஒரு வேலை இருக்கிறது. ஆனால் திராட்சை ரசத்துக்கு ஆதாரம் இல்லாத தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆமென். ஆகவே ஆதாரங்கள் இல்லாமல் தான் அவர் வேலை செய்கிறார். நீங்க இது இருந்தா தான் இது நடக்கும், அவர் அது இல்லாமலே அதை நடத்தி காட்டுவார். ஆமென். நீங்க பணம் இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பீங்க, பணத்தையே பார்க்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் நான் இப்படி செய்தாதாகும், இப்படி நீங்க பல யோசனைகளை பல திட்டங்களை நீங்க வச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது தோற்று போய் வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இந்த கால வேளையில், இந்த பகல் வேளையிலே ஒன்றை சொல்லுங்கள், கர்த்தாவே நான் காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் சொல்லுங்க, ஆனால் உம்மை மாத்திரம் பார்ப்பேன். என் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும், என் தேவைகள் உம்மால் சந்திக்கப்படும். ஆமென். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரு. இப்பொழுது இருக்கிற திராட்சை ரசம் எப்படி என்றால், ஏற்கனவே பதனிட்டு பல மாதங்களாக பல வருடங்களாக பிரயாசப்பட்டு செய்து மிகவும் சிறப்பாய் செய்து வைத்திருந்த அந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் தண்ணியை வச்சு பண்ணது அதை விட சுவையா மாறிட்டாமே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பல வருடங்களாக நீங்கள் பட்ட பிரயாசத்தில் தோற்று போயிருக்கலாம், அதில் நல்ல ரிசல்ட் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கை வைப்பாரானால், கர்த்தர் உங்க பிரச்சனையில தலையிட அனுமதிப்பீர்களானால், கர்த்தர் உங்க தேவையில தலையிட அனுமதிப்பீர்களானால், எப்படி இயேசுவின் தாயார் அவரிடத்தில் இந்த பிரச்சனையை சொன்னாங்க, அப்பொழுது இயேசுவிடத்திலே கொடுக்கப்பட்டதினாலே அவர் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மனுஷன்ட்ட போனீங்கன்னா அவனும் சொல்யூஷன் தேடுவான். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மனுஷன்ட்ட போகிறோம், அவனே பிரச்சனைக்கு பதில் தேடிட்டு இருக்கான், நம்ம இன்னும் போய் அவன்கிட்ட என்ன சொல்கிறோம்? அவன் சொல்கிறான், நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, ஏதாவது அவங்கக்கிட்ட நம்ம பண தேவையோ ஏதாவது சொன்னாது, நானும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தான் இருக்கிறேன், என்னது எனக்கும் நிறைய கடன் எனக்கு, எப்படி என்ன இஎம்ஐயா, எனக்கு அது மறந்து போகுது பாஸ்டர், நானே எப்படி இந்த இஎம்ஐயை கட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். வழியே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வழியை கேட்கறது நியாயமாங்க? ஒருவர் இருக்கிறார், வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிறவர் மாத்திரமல்ல, கதவே இல்லாத இடத்துல உங்களுக்காக கதவு உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அனைவரும் எழுந்து நிற்போம், இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் சொல்லுகிறது, காற்றையும் நான் காண்பதில்லை, மலையையும் நான் காண்பதில்லை. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? வானம் பூமி படைத்த தேவனே, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க,
காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? பகல் வேளையில சூழ்நிலை எனக்கு நல்லா தோன்றாட்டாலும் எனக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதமாகிய கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், என் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பார், என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்வார், என் பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா வருவாங்க, என் கர்த்தராலே இது ஆகும். ஆமென். சொல்றவங்க கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இந்த பாட்டை நல்லா உற்சாகமா பாட போறீங்க? எஸ். ஆமா, இந்த பாட்டை நீங்க அறிக்கை செய்துட்டு வீட்டுக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த நன்மை ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதம், நீங்க அப்படி வரும் இப்படி வரும்னு நினைச்சீங்க, ஆனா எப்படி வரும்னு தெரியாது, உங்க வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் வாங்க, முத மாதிரி எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இன்னைக்கு கர்த்தரை நீங்க துதித்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் அற்புதத்தை நீங்கள் உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதம் செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? கர்த்தர் பெரியவர், என் பிரச்சனை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர், என் தேவை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். அவரை பெரியவராய் பார்க்க அறிக்கை செய்ய உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும், மலையை பார்த்து கூட நீங்க பேச தேவையில்ல, கர்த்தரை பார்த்து ஆராதிக்கும் பொழுது மலைகள் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். பாருங்க, இதுல ஒரு ஆக்ஷன் பண்ண போறோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி இப்படி. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. 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 வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 உம்மையை நோக்கி பார்க்கிறேன், இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், உம்மையை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். தேவனுடைய விலகாத பிரசன்னம் நிரந்தரமாய் உங்களோடு நிலைத்திருப்பதாக. God bless you everyone.